நீங்கள் ஹாய் காட்டுங்க. ஹாய். எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள். மீன் வாங்க போகிறேன். எங்கே போய்? மார்க்கெட்டில், மன்னார்குடி மார்க்கெட். பாப்பா ஹாய் சொல்லுமா. பைக் ஓட்டுது. எல்லோரும் கமெண்ட்டில் திட்டாதீங்க இது தவறு அப்படின்னு. நான் சும்மா தான் கை வச்சுருக்கேன். நாகப்பட்டினம் பஸ்ஸு போகுது. ஆக்சுவலாக நாங்கள் நாகப்பட்டினம் தான். இந்த எங்கள் பர்சனல் ஸ்டோரியை ஒரு நாள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். படித்த ஸ்கூலு ஆங்கிலேயர்கள் கட்டின ஸ்கூலாங்க அது. பார்த்தீங்கன்னா 1912 கட்டினது. தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியல, எந்த கட்சின்னு தெரியல. டிவிக்கே. இதுதான் ஜிஹெச். இங்கே தான் பாப்பா பிறந்தது. எங்கள் தங்கம் இங்கே தான் கிடச்சிது. த்ரெட்டிங் பண்ண வந்துருக்கோம். கடை திறக்கலை, பார்லர் திறக்கலை இன்னும். இதான் பழைய தேட்டர். நிறைய பேர் மெமரிஸ் இருக்கும். இங்கே தான் நாங்கள் பைக் எடுத்தோம். எல்ஏ சினிமா, சாந்தி தேட்டர். இது புதுசாக வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. இந்த கட்டை வந்து இப்போ தான் கட்டியிருக்கிறாங்க. மார்னிங் டைம் வந்ததுனால ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் இந்த இடம்லாம். இல்லை அதுவும் இந்த தீபாவளி டைம்லாம் சூப்பராக இருக்கும். நவரவே முடியாது. வந்தாச்சு பார்த்துக்கல. மீன் மார்க்கெட்டுக்கு என்னங்க தள்ளி விடுறீங்க? ஆத்தா ஃப்ரீயாக இருக்காங்க இன்னைக்கு. என்னன்னு தெரியல. ஆத்தா எப்போ க்ரௌடு கொஞ்சம் கனவாக இருக்குது. கனவா இருக்குங்க. கனவா எவ்வளோ? மட்டும் அநியாய ரேட்டு சொல்கிறீங்க, 300ரூவான்னு. ஆத்தா ஆய் சொல்லுங்க. இல்லை இந்த ஊருக்கு போட்டு விடுங்க. நம்ம ஊர் பையன் தான், நாமளும் பையன். மன்னார்குடி பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம். அதெல்லாம் என் பேர் தான் வைக்கலாம்னாங்க. நான் தான் காமராஜர். அவ்வளோ சொல்லாதீங்க, பாலிடிக்ஸ் பிரச்சனை. அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் சொல்லியிருப்போம், உதயநிதி ஸ்டாலின். வேதாரண்யம் நல்ல வேலைக்கு சொன்னால் காதல் வந்துருக்கு. அதான் அருமையான பஸ். நாகப்பட்டினம் இருக்கு. டயர் கம்பெனிக்கு தான் டயர்லாம் இருக்கும். கான்வெண்ட் யாரெல்லாம் கான்வெண்ட்டில் படிச்சிங்களோ கமெண்ட் பண்ணுங்க. கல்கி பூங்கா, பாப்பா ஊஞ்சல். என்ன மீன்? கனவா மீன். எவ்வளோங்க கிலோ? 300 தானே சொன்னாங்க. 750 ரூபாங்க. 750 ரூபாயா? 300 ரூபா. கனவா அந்த இந்த மீன் எடுத்துக்கோட்டுங்க. இதில் இது வந்து வருது. இது குழம்புக்கு. இது என்ன மீன்? பேர் தெரியல. பேர் தெரியாத மீன். இது ஒரு மீன் பாப்பாக்காண்டி. இந்த மீன் பேர் என்ன? கார மீனா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு எதை ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த இவனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அவனை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதனால எடுத்துட்டா திட்ட போகிறாங்க. என்னடா 2 பேரும் உட்காந்து வேலை செய்யுங்க. இன்னும் இந்த மீன் கஷ்டமாக இருக்குது. பண்ணி போடுறேன். நான் அருவாமனை அறிய மாட்டேங்க. சரி வரல. இருங்க கனவா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பாருங்கள் கனவா எத்தனை மீன் முழுங்கிருக்குன்னு. வஞ்சர குட்டி மீன். இத்தனை மீன் எல்லாம் கனவா வயிற்றுலேருந்து எடுத்தது.
ஒரு கனவாவும் ஒரு மீன் முழுங்கிருக்கு. அதுவும் சிவப்பு மீனாக பார்த்து முழுங்கிருக்கு. என்ன மாதிரி அதுக்கும் சிவப்பு மீன் பிடிக்கும் போல இருக்குங்க. கிலோ ரேட்டை ஏற்றி விட்டு அது உனக்கு தெரியல, வெக்கமாக தெரியல. இதே ஒரு 1/2 கிலோ நின்றோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தெரியும் அவ்வளோ. அடுத்த மீன் எடுத்து காட்டுங்களேன். இன்னொரு மீன் ஏதாவது முழுங்கிருக்கானு. எதுவும் முழுங்கலை. இந்த கனவாலாம் சாப்பிட்ற மீனுன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். இவன் இருக்கிறதே அந்த மீன் சைஸுக்கு தான் இருக்கிறான். இன்னொன்று இருக்கு, காட்டுங்க. அந்த மீன் எடுத்ததை காட்டுங்க, முழுங்கின மீனை. இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று அது சைஸுக்கு முழுங்கிருக்கு. இன்னொன்று உள்ள இருக்கான், எடுக்கணும் வர மாட்டேது. எல்லாம் வலையில மாட்டி முழுங்கிருக்குமோ? சின்ன முழுதான் முழுங்கிருக்கும். இந்த இருக்குது. வா, எத்தனை மீன் இது! எல்லாமே வந்து கனவா வயிற்றுலேருந்து ஒன்று எடுத்தது. இது க்ளீன் பண்ணது இன்னும் இருக்கும். இந்த கனவா எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கே தெரியும். நீங்கள் தான் பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு. எவ்வளோ குட்டி மீன் பாருங்கள் நண்பர்களே. இது எல்லாமே வந்து கனவா முழுங்கி வச்சுருந்தது மீன். இதுலேயும் வந்து ஒரு 3 மீன் அரிஞ்சு குழம்புல போட்டுட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால முடியல, விட்டுட்டாங்க. கனவா க்ளீன் பண்ணியாச்சு. அப்படி கருப்பு கலரில் போகுது கனவா மீன். நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அரிஞ்சாச்சு.